இந்த தீபாவளி படங்கள் என்ன வசூல், ஏது, எந்த படம் ஹிட்டு, அதை தாண்டி இந்த தீபாவளி ஒரு வித்தியாசமான தீபாவளி ஆயிப்போச்சு. இப்ப தமிழ் சினிமாவுக்கே. நான் கூட அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடிலாம் சொல்லியிருந்தேன், இது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு இருண்ட தீபாவளி அப்படின்னு. அதுக்கு நிறைய பேர்லாம் வந்து திட்டிருந்தாங்க. ஏன் இருண்ட தீபாவளின்னு சொல்லியிருக்கிற? படங்கள்லாம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு? நீ பாரு, நான் சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னா, எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித் இப்படி வந்துகிட்டு இருந்த அந்த தீபாவளியில் இப்போ எந்த ஸ்டார் வேல்யூவும் இல்லை, ஓகே அப்படின்னு வந்திருக்குது. கலவையான விமர்சனங்கள். அதை தாண்டி ரொம்ப முக்கியமானது வசூல். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, டியூட் படத்தினுடைய வசூல் பெரிய ஆச்சரியம். சரி, ஓகே, அவங்க தயாரிப்பு நிறுவனமே கொடுக்குறாங்க. இதை தாண்டி பைசன் படத்து மீதான விமர்சனங்கள் நிறைய. படம் பார்க்காதெல்லாம் சில பேர் வந்து இந்த சோசியல் மீடியாவில் எழுதிக்கிட்டு இருக்கு. எனக்கு கொஞ்சம் வருத்தமாகவே இருந்தது வந்து. ஏன்னா மாரி செல்வராஜ் வழக்கமாக ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் அவங்கள பற்றிய விஷயங்களை மட்டும்தான் அவர் படத்தில் வைப்பார் அப்படின்னு. இதில் ரெண்டு ஜாதியினர் ரொம்ப பேலன்ஸ் பண்ணி, இல்லை ஜாதியா இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஒரு குரூப்பே இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இதில் வந்து வன்னியர்களை பற்றியான ஒரு விஷயத்தை வந்து அந்த படத்தில் ஒரு விஷயம் காமிச்சிருக்காரு. அது என்னன்னு நான் வீடியோவில் பேசுவோம். அது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த தீபாவளி கிட்டத்தட்ட 19-20வது நாள் காந்தாரா வச்சு செஞ்சிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 3-4 நாளில் 1000 கோடி அடிச்சிடும் பொழுது. ஒரு 20 நாள் அந்த படம், 20 நாளும் பல ஊர்களில் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருந்து. குறிப்பாக தமிழ்நாட்டில் தீபாவளி பண்டிகைக்கும் பல ஸ்க்ரீன்ஸில் வந்து ஹவுஸ்ஃபுல்லுங்க. நான் சென்னை மாதிரி பெருநகரத்தில் சொல்ல, வெளியூர்களையும் சொல்கிறேன் வந்து. இதெல்லாம் மாரி ரைட்டு. டியூட்டு, பைசன், டீசல். அப்புறம் டீசல் அப்படி ஓரமாக எடுத்து வச்சுருவோம். விமர்சனமே நம்ம ஏற்கனவே பேசியாச்சு வந்து. அவ்வளோ பெரிய செலவு அந்த படத்துக்கு ஏன் அப்படின்ற கேள்வியெல்லாம் நிறைய இருந்தது. ரைட்டு, வந்துச்சு, ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கட்டின வீட்டுக்கு ஏன் கள்ளி சொல்கிறேன்னு வாங்க ஊரில். அது மாதிரி கட்டின வீட்டுக்கு ஏன் நீ கள்ளி சொல்கிற? ஒரு பழைய படம். இன்னும் அந்த 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 படத்தினுடைய லைன் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு யூனிவர்சல் சப்ஜெக்ட். அது இன்னும் பிரமாதமாக பண்ணியிருந்தா வேறு லெவலில் கொண்டாடி இருப்பாங்க.